ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாரம்பரிய முறையில் தம்ரூட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் வீட்டெல்லாம் இது செய்வாங்க அடிக்கடி. இது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் அளவோடு உங்களுக்கு செய்து காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரவா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது சுண்டு. இந்த சுண்டில் நான் ஒரு சுண்டு ரவாவும் இன்னொரு இதில் காப்படி மொத்தம் 300 கிராம் ரவா எடுத்திருக்கேன் நான். கண்டென்ஸ்டு மில்க்கு 100 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி 100 கிராம் எடுத்திருக்கேன். நெய் 100 கிராம் எடுத்திருக்கேன். சீனி 200 கிராம் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சி வச்சு நல்லா சுண்ட வச்சா பால் எடுத்திருக்கேன். முட்டை 4 முட்டை சேர்க்குறேன். இப்போ ரவாவை நம்ம லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இது வறுத்த ரவை தான். நான் வறுத்தே யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் ரவாடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். ரவாவை வறுத்தாச்சு. இப்போ சீனியை பொடி பண்ணிக்குவோம். அதில் 5 ஏலக்காவை சேர்த்து பொடி பண்ணி கொண்டுட்டு வந்துக்கலாம். இப்போ முட்டை 4 உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச சர்க்கரையும் அதில் கலந்து நல்லா பீட் பண்ணிக்குவோம். ஏலக்காய்லாம் சேர்த்ததுனால நம்ம எசன்ஸ்லாம் ஒன்றுமே சேர்க்கவே இல்லை. ஏலக்காயோட வாசமே போதும். இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்கையை நம்ம இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பீட் பண்ணணும். நம்ம கண்டென்ஸ்டு மில்கையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரவாவை கொட்டிக்கலாம். அதையும் நல்லா கைவிடாமல் கலருங்க. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பால் ஆறிடுச்சு. இதில் கொஞ்சம் சேர்த்து இப்போ நல்லா கைவிடாமல் கலருவோம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவோட 4 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் சேர்த்துக்கிட்டு நல்லா பீஃப் பண்ணிக்கோங்க. நல்லா பீஃப் பண்ணிக்கலாம். இது கூட கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம எந்த சட்டியில் ரவாடை வைக்க போகிறோமோ அந்த சட்டியில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்குவோம். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றி முந்திரியை வறுத்துக்கலாம். இது மேலே டெக்கரேஷனுக்காக வைக்கிறது. லேசாக வறுத்தா போதும். அதே சட்டியில் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி இன்னும் கொஞ்சம் முந்திரியை அதே நெய்யிலேயே வறுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவை தூக்கி அதில் ஊற்றி நல்லா கிளறுவோம். நல்லா கை விடாமல் நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இதுக்காக தான் நம்ம பால் சேர்த்தோம். நல்லா கிண்டி கலரலான்னு தான் நம்ம பால் சேர்த்தது. இந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் உள்ளார்க்குள்ள மாவுலாம் நமக்கு நல்லா வெந்திருக்கும். அதனால தான் நம்ம பால் சேர்த்து
கிண்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். நல்லா திரண்டு வர அளவுக்கு கிண்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கிண்டிட்டோம். இது கரெக்டான ஸ்டேஜி. இப்போ நம்ம அந்த நெய் தடவுன பாத்திரத்தில் இதை நம்ம கொட்டிக்குவோம். கொட்டி நேராக சமப்படுத்திக்குவோம். கரெக்டாக சமப்படுத்தணும். நம்ம டெக்கரேஷனுக்காக முந்திரி வறுத்து வச்சதை இதில் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இது நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம செய்கிறது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சத்தாகவும் இருக்கும். இது அந்த காலத்துலலாம் நாட்டுக்கோழி முட்டையில் தான் வைப்பாங்க. இப்போ நம்ம கடை முட்டையில் வச்சுருக்கோம். இது நாட்டுக்கோழி முட்டையில் வச்சா இந்த ஃபுட் கலர்லாம் சேர்க்கணுன்றே தேவையில்லை. ஒரு சட்டியில் நான் தூள் உப்பு போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு கலவடையை போட்டு நம்ம அந்த ரவாடை இதை நம்ம வச்சு வேக விடுவோம். ரவாடை சட்டியை வச்சு நம்ம இதை வேக விட்டுருவோம் மூடி. இதையா 45 நிமிஷம் வேகணும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுவோம். எப்படி நல்லா வெந்துருச்சு, சுற்றி நல்லா செவந்து இருக்குது. இந்த மாதிரி தான் இது முஸ்லீம் வீட்டிலலாம் செய்வாங்க. இப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு மாவுலாம். இது நல்லா ஆறினோன்னு தான் நம்ம பீஸ் போடணும். இது நல்லா அப்படியே ஆறட்டும். வாங்க, இப்போ இதை கவுத்துருவோம். கவுத்து இதை பீஸ் போடுவோம். பாருங்க, ஒட்டாமல் என்ன அழகாக வந்திருக்குண்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.